ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸில் இந்த டீச்சரோட கிளாஸ் ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆக போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ ஹோம்ஒர்க் செய்ய சொல்லியே நம்மளை சாகடிக்கிறா. அதனால இவ கிளாஸ் ரூம் தப்பிச்சு போகணும். பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு போகணுமா, முடிச்சுட்டு தான் வரணுமா, இல்லைன்னா இவன் நம்மளை கிளாஸ் ரூம் விட்டு வெளியே தள்ளிடுவாளாம். இவ கிளாஸ் ரூம்ல இருக்கிறது வெளியே இருக்கலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பாருங்க 1-1-3ன்னு போட்டு வச்சிருக்கு. எந்த டீச்சராவது இப்படி எழுதியிருப்பாங்களா? நம்ம கரெக்டாவே எழுதினாலும் அவன் எழுதுறமா சொல்வா, நீ தப்பா தான் எழுதிருக்கேன்பா. நம்ம ஹோம்ஒர்க்கை பாருங்க, சின்ன பையனுக்கு கொடுக்குற மாதிரியா கொடுத்து வச்சிருக்காங்க. அண்டா கணக்குல கொடுத்து வச்சிருக்காங்க. நம்ம 1-1-3 படிச்சிருக்கோம். டீச்சர் கிளாஸ்ல இருக்கக்கூடாது, எப்படியாவது தப்பிச்சு போயிடணும். இங்க ஏதோ அலாரம்னு வச்சிருக்காங்க, அதை அமுக்கிட்டு ஓடிட வேண்டிதான். ஐயோ, அந்த குண்டு டீச்சர் வந்துடக்கூடாது, எப்படியாவது தப்பிச்சு போயிடணுங்க. எப்பா தப்பிச்சு வந்துட்டாங்க. ஐயோ, அங்க இருந்து சுத்தி ஓடி வந்து லாஸ்ட்ல அவங்ககிட்ட இருந்து மாட்டிக்கிட்டோமாங்க. போச்சுடா, எப்படியா தப்பிச்சு போயிடணும். அங்க பாருங்க, கம்பு எடுத்துக்கிட்டு வருது அந்த குண்டு பேபி. அதுக்குள்ள நம்ம தப்பிச்சு ஓடிடணும். ஐயோ, அங்க பாருங்க, அந்த அண்டாவையும் எப்படி வாய வச்சுட்டு வரானோ, ஆன்னு வச்சுட்டு வரான். தப்பிச்சு ஓடிடணும். என்ன சத்தத்தை காணும்? ஓ, படுத்து தூங்கிட்டானா? இங்க பாருங்க, நம்ம மேலே ஏறி விளையாடுறது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கான். அவன் பள்ளி மேல நம்ம உட்காந்துட்டோம். இங்க பாருங்க, எப்படின்னா தூக்கம் தூங்குறான் பாருங்க. கண்ணை திறந்துகிட்டே தூங்குறாங்க அந்த அண்டாவாயன். இது லேடியா இல்ல ஜென்ஸானே தெரியலங்க. அவன் பாருங்க, அவன் வாயும் ஆலையும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எம்மா, அவன் பல்ல பாருங்க, பேய் மாதிரி இருக்காங்க. இவன் டீச்சரே கிடையாது, இவன் ஒரு பேயி. நம்ம தப்பிச்சு ஓடிடுவாங்க. அப்புறம் அவன் பல்லுக்குள்ள போட்டு நம்மளை கடிச்சு குதறிடுவான். தப்பிச்சு ஓடிட வேண்டியதாங்க. அவன் கையில பாருங்க சீப்பை வச்சிருக்காங்க. எல்லாரும் கம்பு வச்சிருப்பாங்க, அவன் மட்டும் சீப்பு வச்சிருக்கான். நீங்க அதை கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. அவங்க சீப்பு வச்சுக்கிட்டு நம்மளை விரட்டியிருக்காங்க. அட கடவுளே, என்னதான் சோதிக்கிறாங்க பாருங்க. காய்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு டிங்குடாங்கன்னு கிடைக்கும். கே போலாம். அங்க பாருங்க, அந்த அண்டாவா எங்கேயும் இருக்கான். சார் 2 டீச்சர் இருந்தாங்க, இங்க ஒரு டீச்சர் தான் இருக்காங்க. இந்த டீச்சர் யாரு? இதுவும் அதே டீச்சர் தான். ஒத்த கண்ணுங்க இவன். 2 கண்ணு இருக்குன்னு நினைச்சேன், ஒரே ஒரு ஒத்த கண்ணு. அவங்க பாருங்க, கண்ணை எப்படி சுத்திட்டு வரான் பாருங்க. ஐயோ, ஓடுறா கைப்புல நிக்காத, அங்கேயும் பில்டிங்கை உடச்சிட்டு வந்துட போறான். பில்டிங்கே உடச்சிட்டு நிக்கான். அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் பாருங்க அவன். மோசமான டீச்சர் போல அவன், கெட்ட பையன் போல அவன். தப்பிச்சு ஓடிட வேண்டியதான். அங்க பாருங்க எப்படி சுத்திட்டு பாருங்க. இது என்னது, முள்ளு முள்ளா இருக்குது. கடவுளே, உங்க ஸ்கூலுக்கு படிக்க வந்தது குத்தமாடா? படிக்க வந்ததுக்கு 1:1-3ன்னு போட்டு வச்சீங்க, அதை கூட பொறுத்துக்கிட்டேன். இப்படி ஆணியை வச்சு அடிச்சு மனுஷிய கொள்றீங்களாடா? கடவுளே, தப்பிச்சு ஓடுறதுக்கு வழியே காட்டப்பா. தப்பிச்சு ஓடு. அங்க பாருங்க, ஒருத்தன் 2 மனிதனா இருக்கான். எல்லாரும் ஒரு தலையா தான் இருக்காங்க, மட்டும் 2 தலை வச்சிருக்காங்க. மனுஷனா இவனும்? ஒண்ணுலங்க 3 தலை வச்சிருக்கான். அட கடவுள், இது என்ன? மண்டை கிண்டையும் பாக்குறதுக்கு அப்படி கொடுறனா இருக்கான். நல்லபடிக்கு தப்பிச்சேன்ப்பா. அந்த அக்கா கொஞ்ச நேரம் தள்ளி விட்டுருப்பாங்க. தப்பிச்சு வந்தாச்சு. இப்ப எங்க போறது? ஓ, அந்த பக்கம் ஒரு பட்டன் இருக்கு, அந்த பட்டனை அமுக்குனாதான் இந்த டோர் ஓப்பன் ஆகும். அதனால அந்த பக்கம் போய் அந்த பட்டன் அமுக்கிட்டு வரும். இவன் அங்க பட்டனே அமுக்காம நிக்கிறான். அப்ப எப்படி தப்பிச்சு போவான்? ஒண்ணு பக்கம் பாருங்க. கடவுள், ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. ஏன்டா அப்படி பண்ற? இப்ப இந்த பட்டன் அமுக்கிட்டு நம்ம ஓடிட வேண்டியதான். பட்டன் அமுக்கியாச்சுங்க. இந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இப்போ ஓட்டத்தை மட்டும் பாருங்க, எடுத்தாம் பாரு ஓட்டம். குடுன்னு ஓடிடணும். நின்னோன்னா அந்த குண்டு டீச்சர் வந்துருவான். அந்த மறுபடியும் வந்துட்டாங்க அந்த கோமாளி. ஐயோ, என் மண்டமில் ஏதாச்சும் கொண்டுறாதடா. நல்லவழிங்க, நம்மள தள்ளிவிடாம போனானே. நம்ம தப்பிச்சு ஓடுவோம். நின்னோம்னா மறுபடியும் தள்ளி விட்டுருவாங்க. நம்ம தப்பிச்சு ஓடிடணும். இங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பாதுகாப்பா எடுத்து வச்சுக்கணும், ரொம்ப கவனமா எடுத்து வைக்கணும். இல்லைன்னா நம்மளே இவங்க மருகாசலா பண்ணிடுவாங்க. பாருங்க, 3 தொலை வச்சுட்டான், எப்படி வராமனு. இதுல கரெக்டா இப்ப ஜம்ப் பண்ணி மேல போகணும். இல்லைன்னா மேல லேசர் லைட் வச்சிருப்பான், நம்ம அப்படி பொசிக்கிறோம். அங்க பாத்தீங்களா? ஐயோ, நல்ல விலைங்க, அதுல படலை, இல்லைன்னா நம்ம பொசிக்கிருக்கோங்க. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆபத்துல இருக்கான், 2 ஆபத்து இருக்கான். இங்க கால் வைக்கிற இடமெல்லாம் ஆபத்து தாங்க. என்னங்க பண்றது? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி. போடா போடா, இதுல ஒண்ணும் குறைச்சலடா. இதுல ஐயோ, அந்த இருக்குதுங்க. கரெக்டா ஜம்ப் பண்ணி போயிடணும், இல்லைன்னா அப்படியே கீழே போய் லேண்ட் ஆயிடுவோம். ஓகே, இந்த பக்கம் லைப்ரரியா? இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு லைப்ரரிக்கு வந்திருக்கோங்க. அப்படின்னு அந்த ஸ்கூலை விட்டு வெளியவே போலையா? ஸ்கூலுக்குள்ளேயே தாங்க சுத்திட்டு வரோம். பாருங்க எவ்வளவு புக்ஸ் வச்சிருக்காங்கன்னு. நிறைய பெரிய பெரிய புக்ஸா இருக்குங்க. அது சைஸ்க்கு வச்சிருக்கு. நம்ம ஹைட்டுக்கு எந்த புக்குமே இல்லை. ஓ, இந்த பக்கம் ஒரு வழி இருக்குதா? இந்த பக்கம்னு கையை காட்டுறான். இல்ல வேண்டாம், நீ கை காட்டினாலே ஆபத்தாதான் இருக்கும், நான் இந்த பக்கமா போறேன். யாராவது அந்த பக்கமா விளையாட போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க காய்ஸ், அந்த பக்கமா போலாமான்னு. போவோம். இந்த வந்துட்டோம். ஒன்னே ஒண்ணுதான், வந்தாச்சு. கரெக்டா இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போய் அத
அந்த குண்டம்மா டீச்சரை கொண்டுடணும். இவ்வளோ நேரம் அந்த ஜென்ஸ் டீச்சர் தான் வந்தான். இப்போ இந்த லேடி டீச்சர் அங்கே பாருங்க, அது என்னெல்லாமா லிப்ஸ்டிக் அடிச்சிருக்குன்னு அவன் மூஞ்சே பார்க்க முடியல. இந்த குடுறமா லிப்ஸ்டிக் ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அடிச்சிருக்கே, அட கடவுளை, அது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. அடடா மாட்டினோம், அதில் நம்மளை சிலி சிலியா நொறுக்கிறோம். ஐயோ, கண்ணை வேற எடுக்க முடியலங்க, என்னன்னு தெரியலையே. அட கடவுளே, என்ன இப்படி சுத்தி சுத்தி ஓட விட்டாங்க. அந்த அண்டாவாயை நம்மளை பிடிச்சா நம்மளை நசிக்கிறவா. இந்த தடவை கரெக்டாக போய் எடுத்துடணுங்க. அது கிட்ட போனாதான் எடுக்க முடியுது. கிட்ட போறதுக்குள்ள அந்த அண்டாவாய் வந்துடுது. கரெக்டா அது கிட்டவே நிக்கணும். ஒரு நின்னோம்னா டக்குன்னு தொட்டுருவேன். நிக்கணுங்க, நின்னுட்டோம்னா போதுங்க. ஐயோ பாடா படுத்துறாளே, முடியலையே என்னால, என்னதான் பண்றது நானு. இந்த தடவையாவது கரெக்டா எடுக்கணுங்க. அண்டாவாயி கொஞ்ச நேரம் அமைதியா வாடி, நான் போய் எடுத்துக்கிறேன். அப்படி பாடா படுத்துற. ஐயோ, எடுக்கவே விட மாட்டேங்கிறாங்க. என்னங்க சுத்தி சுத்தி ரவுண்ட் அப் பண்றா. போச்சுடா, ஒரே கொள்ள கொன்னுட்டா. மூச்ச பாருங்க, இவளும் ஒரு ஒத்த கண்ணி தான் போல. எப்படியாவது இந்த தடவையாவது எடுத்து தப்பிச்சு போனுங்க. ஐயோ, சோதிக்கிறீங்கடா சோதிக்கிறீங்க. இப்போது கரெக்டா தப்பிச்சு போகணுங்கடா. இந்த பக்கம் வழி இருக்குதா? ஓகே, இப்போ கரெக்டா எடுத்துடணும். ஐயோ, பாத்துட்டாங்க நம்மள. போச்சுடா, வந்துருவா. அதுக்குள்ள எடுக்கணும். ஐயோ, என்ன எடுக்க முடியல, எடுக்கவே முடியலங்க. ஐயோ, பிடிச்சிருவா. ஓடு 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 ஓடு. என்னங்க எடுக்கவே முடிய மாட்டேங்குது நம்மளால. நம்மளுக்கு மட்டும் எதுவும் மை மாத்திரம் போட்டு வச்சிட்டாளா? எடுக்கவே முடியலங்க. என்னதான் பண்றதுன்னே தெரியலையே. ஐயோ, இது என்ன துட்டு வேற கேக்குது. ஓ, எதுவும் வாங்கணும்னா துட்டு வேணுமாமா? காசு இல்லப்பா, காசு இல்லை. காசு இருந்தா நாங்களே எல்லாம் வாங்கிட மாட்டோமா? பாத்தீங்களா, எடுத்தாச்சு. என்ன ஒரு போராட்டம் ஒரு கன் எடுக்கிறதுக்கு. இந்த தடவை விடுறதா இல்லடா கிளவி, உன்னை பொண்ணு புளிய தோண்டி இறக்குறேன். இருடி இரு கிளவி. ஹோம்ஒர்க் பண்ண சொல்லி டார்ச்சரா பண்ற நீ என்ன. 1+1 3 எவன் சொல்லி கொடுத்தான்னு தெரில. நீ எல்லாம் ஒரு டீச்சரா? உன்னை சுட்டு தள்ளினாதான் இங்க இருக்கிற பசங்கள்லாம் கண்டிப்பா லைஃப்ல முன்னேற முடியும். இல்லைன்னா நீ இப்படி தப்பு தப்பா சொல்லி கொடுத்து எங்க லைஃப் எல்லாம் நாசம் பண்ணிடுவ. சுட்டு தள்ளுங்க, இவளை விட்டுறக்கூடாது. அவள் லைஃப் குறையுதா இல்லையானே தெரிலங்க. கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரி தெரில. ஐயோ, என்ன பண்றது இப்போ? கொஞ்சம் கூட குறையலையங்க அவள் லைஃபு. கொஞ்சம் கொஞ்சமா சுட்டு கொண்டாதான் முடியும். என்ன கண்ணை காணும், கையில இருந்த கண்ணை வேற காணுமங்க. வரைக்கும் மறுபடியும் எடுத்துட்டோம். எப்படியாவது இந்த கிளவி, சூனியக்கார கிளவி எதையாவது பண்ணி நம்மளை எடுக்கடாம பண்ணிருதா. இப்ப மறுபடியும் சுட்டு தாக்குவோம் அவளை. கொஞ்சம் தான் சுட்டாச்சு, அழிஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ, இன்னும் அழியலையா? நான் அழிஞ்சிட்டான்னு நினைச்சேன். கீழே கவுந்துட்டாங்க. என்ன இப்படி நின்றுக்கிட்டே தலைய ஆட்டுறா? செத்துட்டா. அப்பாடா, செத்துட்டாங்க. இப்ப நம்ம வழியை பார்த்து போகலாம். அந்த பக்கம் ஒரு வழி இருக்குன்னு சொன்னாங்களா, அதையும் போய் பார்த்துட்டு வரலாமா? போகலாமா வேண்டாமான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க காய்ஸ். நான் கண்டிப்பா போக போறேன். போகலாம். அங்க என்ன ஆபத்து இருக்குன்னு தான் பார்த்துட்டு வரலாமே. கே ஜம்பே ஜம்பே. போச்சுடா, ஜம்ப் பண்றன்னு உள்ளே உளுந்து மரியாசல் ஆயிட்டாங்க. ஐயோ, முடியலைங்க. செத்து செத்து விளாட வேண்டியதா இருக்கு. இந்த தடவை கரெக்டா ஜம்ப் பண்ணி போயிடுவாங்க. அப்பெல்லாம் லைட்டா காலு ஸ்லிப் ஆயிட்டு இந்த தடவை கரெக்டா ஜம்ப் பண்ணிடுவோம். அங்கே என்ன ஆபத்து தான் இருக்குன்னு பார்த்துட்டு வருவோமே. என்னதான் வச்சிருக்காங்கன்னு. எப்படி போறது? வந்த வழியே போயிருவாங்க. பாருங்க, புக்ஸ் இல்லைங்க, இதெல்லாம் ஆணி அடிச்சு வச்சிருக்கு புக்ஸ்லாம். இந்த மாட்டினோம் நம்மளை சிதைச்சிரும். இந்த பக்கம் போனோமாமா, இந்த பக்கம் போய் பார்ப்போம். அந்த பக்கம் போய் வந்துட்டோம், இந்த பக்கம் போய் பார்ப்போம். இங்க என்னதான் அப்படி ஆபத்து வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமே. இந்த பக்கம் என்ன ஆபத்து இருக்குதுன்னு தெரியலையங்க. ஓகே, ஜம்ப் பண்ணி போக வேண்டியதான். அங்க ஏதோ ரெட் கலர்ல ஏதோ இருக்குது. அதை போய் அமுக்குனா டோர் எதுவும் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். அமுக்கியாச்சு. ஓ, கண்ணா! அடடடா, அந்த கிழவங்க. அப்புறம் அந்த கிளவிய கொண்டோமா, இந்த பக்கம் அந்த கிழவன் இருக்கிறான். அடடடா, பாருங்க, அந்த கிழவன் கையெல்லாம் ஒரு மாதிரி மிஷின் மாதிரி வச்சிருக்கான். பயங்கரமா இருக்கானே கிழவன். ஐயோ, பாருங்க, எழுதிய தூக்கி வீசி கொண்டுட்டாங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? அட கடவுளே, ஒரே விசில நம்மளை கொண்டுட்டாங்க, செதைச்சிட்டான். கிளவியை விட கிழவனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆள் தான் ஓல்டு, ரொம்ப ஸ்ட்ராங் தான் போல. மாட்டினோன்னா மறுபடியும் கொண்டுருவான். நம்ம வந்த வழியாவே போயிருவாங்க. ஏன் தேவையில்லாத வேலை நம்மளுக்கு? வந்த வழியாவே போயிடலாம். போவோம் காய்ஸ். இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங்கடாக கிடைக்கும் காய்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். இப்போ இந்த குழாய் எடுத்து கரெக்டாக அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி ஜம்ப் பண்ணி ஓடிட வேண்டியதான். அஜிச்சோ, ரொம்ப தூரத்துலேயே வச்சிட்டோம் போல. இங்கே பாருங்க அந்த கிழவனை. ஓஹோ, இவன் தான் அந்த ஸ்கூலோட ஓனர் போல. ஸ்கூலை விட அவன் பெருசா இருக்காங்க. போட்டோல பாருங்க எவ்வளவு ஹைட்டா இருக்கான்னு. அட கடவுளை, ஃப்ரேமோட அவன் தான் ரொம்ப பெருசா இருக்கான். அங்க பாருங்க எப்படி இருக்கான்னு.
ஓகே, இப்போ கரெக்டா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணி ஜம்ப் பண்ணி வந்துட வேண்டியதான். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் பாருங்க. கரெக்டா இடத்துல பிளேஸ் பண்ணணும். கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்துட்டோம். ஐயோ, ரொம்பலாம் முன்னாடி தள்ளி வந்துட்டோம். நாங்க தள்ளி வந்துக்கலாம். இப்போ கரெக்டா அந்த இடத்துல பிளேஸ் பண்ணுவோம். பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ குடுன்னு ஓடிட வேண்டியதான். ஜம்ப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க எவ்வளவு கேப் பாருங்க. கரெக்டா நம்ம வைக்கலன்னா கீழே விழுந்துருவோம். இன்னும் 2 தான். ஜம்ப் பண்ணிட்டோம்னா தப்பிச்சிருவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோங்க. இந்த கிழவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்கெல்லாம் டீச்சர்னே சொல்லக்கூடாதுங்க. குடுறத்தின் உச்சக்கட்டம் இவங்கெல்லாம் கொலை பண்ணி நம்மளை சாகடிச்சிருவாங்க. கரெக்டா இவங்கள ஏறி இந்த பட்டன் அமைக்கிட்டோம்னா மேல 10 பேர்லாம் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள கீழே போயிடுச்சு அது. நான் மேலதான் போவோம்னு நினைச்சேன். கீழே என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியல. கீழே தண்ணிங்க. ஓகே, தண்ணில என்னங்க ஆபத்து இருக்க போகுது? தண்ணி ரொம்ப நல்லது. தண்ணியில போவோம், மிதந்துனாலும் போயிடலாம், நீச்சல் அடிச்சுனாலும் போயிடலாம். பாருங்க எவ்வளவு பெருசா தொங்குதுன்னு. அது என்னதுங்க, இரும்புல ராடு மாதிரி இருக்கு. எழுதுன்னு தெரியலையே அது. இதெல்லாம் மாட்டினா நம்ம உயிர் பொழைச்சு போகவாங்க. கரெக்டா போகணும், கீழே விழுந்துடக்கூடாது. ஜம்ப் பண்ணி போகணும். கரெக்டா உள்ள விழுந்துட்டேன். ஓகே, நீச்சல் அடிச்சே போயிட வேண்டியதானங்க. நீச்சல் அடிக்க சொல்லியே தரணும் நம்மளுக்கு. இங்க பாருங்க, ஒருத்தன் தண்ணியில எப்படி மிதந்துகிட்டு இருக்கான்னு. அட கடவுளே, இது தெரியாமலடா போச்சு. தண்ணிக்குள்ள முங்கி செத்துட்டு இருக்கானே. நம்ம தெரியாம தண்ணிக்குள்ள இறங்கிட்டா நம்மளும் செத்துருவோமோ. ஐயோ, என்னங்க ஒண்ணுமே பண்ண முடியல. ரீஸ்பேன் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சிலிஸ்லியான்னு நொறுக்கிட்டுங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. என்ன பண்றது? ஓகே, மறுபடியும் முதல்ல இருந்து ஓடி வரலாம். ஏன்னா தண்ணிக்குள்ள விழுந்ததும் நம்மளால மூச்சு விட முடியலங்க. அதனால மறுபடியும் முதல்ல இருந்து செத்து விளாண்டுட்டு இருக்கோம். ஓகே, போகலாம். இந்த தடவையா தண்ணிக்குள்ள விழாம கரெக்டா போகணும். தண்ணிக்குள்ள விழுந்துட்டோம்னா இது தண்ணி தானே, நீச்சல் அடிச்சு போயிடலான்னு பார்த்தோம்னா மறுபடியும் விழுந்துட்டேன். அவ்வளவுதான், என் சோழியை முடிச்சு விட்டாங்க. மறுபடியும் நான் மருகேசலா ஆயிடுவேன். ஆனா ரீஸ்பென் கொடுத்தாதான் நம்மளால போக முடியும்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, தண்ணிக்குள்ள மட்டும் விழுந்துடாதீங்க காய்ஸ். விழுந்தீங்கன்னா ரீஸ்பென் கொடுக்காம நம்மளால தப்பிச்சு போகவே முடிய மாட்டுக்கு. ரீஸ்பென் கொடுத்துதான் நம்ம தப்பிச்சு போக வேண்டியதா இருக்கு. ஓகே, இப்போமாவது கரெக்டா போக முடியுதான்னு பார்ப்போம். பாருங்க, தண்ணிக்குள்ள விழுந்தா நம்ம முகத்தை பாருங்க எவ்வளவு கொடூரமா இருக்கோம்னு. ஓகே, இப்போ அது கரெக்டா போகணுங்க. செத்து விளாண்டுட்டே இருக்க கூடாது. ஓகே, போக ஆரம்பிக்கலாங்க. அங்க என்னதோ ரெட் கலர்ல வேற தெரியுது. அங்க என்ன ஆபத்து இருக்குதோ தெரியலையேங்க. கரெக்டா போவோம். பாருங்க, எறும்பு கூடலாம் மிதக்குதே. என்னடா இடம் இது, தெரியாம வந்து உங்க ஸ்கூல்ல வந்து மாட்டிக்கிட்டேன்டா. கரெக்டா இடம் தப்பிச்சு போக மட்டும் விட்டுருங்கடா. ஐயோ, கரெக்டா மானிட்டர் பண்ணணும். ஐயோ, மீண்டுமா? போச்சுங்க. மறுபடியும் செத்துலான்னுட்டு இருக்கவே. பாருங்க, அப்படி நின்ன இடத்துல நீச்சல் அடிச்ச இடத்துல சமாதி கட்டிட்டாங்க நம்மளுக்கு. நீச்சல் தானே அடிச்சிட்டு இருந்தேன்னு நினைச்சேன். சமாதி கட்டிட்டான். ஆனா எதுவுமே பண்ண முடியல. ரீஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால தப்பிச்சு போக முடியுது. ஓகே, ரீஸ்பெண்ட் பண்ணியாச்சு. மறுபடியும் போவோம். வேற என்னங்க பண்றது? ஓகே, இது என்ன மறுபடியும் பாருங்க, படுத்து கிடந்து அதே மாதிரி கொண்டு வந்து தூக்கி போட்டுருக்கு கரையிலையும். இந்த தடவை கரெக்டா போனுங்க. இந்த தடவை விடுறதா இல்லை. நானு வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜங்க. 2-3 தடவை தோல்வி அடைஞ்சிட்டேன். இந்த தடவை விடுறதால கரெக்டா ஜெயிச்சிருவேன். ஐயோ, மெதுவா போ, ரொம்ப அவசரப்படாத. கீழே விழுந்து மரியாசல் ஆயிடுவோம். ரொம்ப பந்தாவும் கட்டக்கூடாதுங்க. கீழே விழுந்துருவோம். நம்ம ஜெயிச்சிரும் சொன்னாலே தோந்துருதோம். ஏன்னா நம்ம ராசி எப்படி போல. கரெக்டா ஜம்ப் பண்ணிட்டோமா, அபாடா தப்பிச்சோங்க. இதுக்கப்புறம் மெதுவானாலும் போயிட வேண்டிதான். மாடி எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா. இப்பெல்லாம் எவன்டா அவங்களை யோசிக்க சொல்றான். டிஃபரெண்டா யோசிக்கிறாங்க. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய புக்கு பாருங்க. அட கடவுளே, இந்த புக்கு என் மேல லைட்டா சரிஞ்சாலும் நான் மதிகேசல் ஆயிடுவேன். கரெக்டா போனுங்க. வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஜம்பே. இங்க பாருங்க, ஐயோ இதுல வேணா பற்றக்கூடாது. பயங்கர பெருசா இருக்கு. அப்பாடா, வச்சுடா, தப்பிச்சுட்டேன்னு நினைச்சேன். ஆனா கொன்னுட்டாங்க என்ன. மறுபடியும் தப்பிச்சு ஓடணுமே. அடக்காலோட நான் என்னங்க பண்றது? கொன்னு விளையாடுறாங்க நம்மள. சாகடிச்சு விளையாடுறது. என்னடா உங்களுக்கு சந்தோஷம்? நிக்காம ஓடிட வேண்டியதான். நின்னோம்னா அது நம்மளை சிதைச்சிருது. ஐயோ, உங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளவு பக்கத்துல கூடி போகுது பாருங்க. கரெக்டா ஓடணுங்க. ஓடிரு, நிக்காத, ஓடிரு. எம்மாடா தப்பிச்சு விட்டாங்க. இப்பவும் ஓடிட வேண்டிதான். இப்ப எங்க போறது? அதுவா இதுவான்னு தெரியலையே. எதுல போகணும்னு தெரியலையே. இந்த ரப்பரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா அந்த ரப்பர்ல ஜம்ப் பண்ணுங்க. தண்ணிக்குள்ள விழுந்துட்டோம்னா போச்சு. ரீஸ்பேன் பண்ணாம நம்மளை யாராலும் காப்பாற்ற முடியாது.
மறுபடியும் ரீஸ்பெண்ட் பண்ணி தாங்க வரணும். வேற என்னங்க பண்றது? நம்மள இப்படி செத்து செத்து விளாண்டுட்டு இருக்கோம். அங்க பாருங்க தண்ணிக்குள்ள நின்னுகிட்டே நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிறோம். நம்மளால எதுவுமே பண்ண முடியல. காய்ஸ், இது வரைக்கும் நம்ம வீடியோ நீங்க லைக் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த மாதிரி காமெடி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே பார்க்க முடியும். இப்போ நம்ம ரீஸ்பெண்ட் கொடுத்துட்டோம். மறுபடியும் முதல்ல இருந்து ஜம்ப் பண்ணி போனோம். கரெக்டாக போனோங்க. அந்த தண்ணிக்குள்ள விழுந்தா மட்டும் நம்மளால எதுவுமே பண்ண முடியல. நம்ம சாகையும் மாட்டுக்கிறோம், ஒன்றும் பண்ண முடியல. இந்த பக்கம் ரொம்ப கேப் இருக்கு. அப்போ இப்படிதான் போகணும். கரெக்டாக தான் போறோம். நல்ல விலங்க உள்ள விழுந்திருப்பேன். ஜஸ்ட் மிஸ்ஸு. அது கரெக்டாக ஜம்ப் பண்ணி ஓடிட வேண்டிதான். வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வந்தாச்சு. போச்சுடா. உள்ள உளுந்ததுமே சிரிச்சிரியா நொறுக்கிட்டுங்க. இந்த தடவை இப்படி சிரிச்சிரியா நொறுக்கிட்டுனா நம்ம ரீஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ரீஸ்பெண்ட் தான் பண்ணணும். வேற என்னங்க பண்றது? ஆனா அப்படி ஹேங் ஆகி நின்றுது. அந்த அளவுக்கு தண்ணியோட பவர் பயங்கரமா இருக்குது. என்ன பண்ணனே தெரியலையே. ஐயோ, நம்மள சாகடிச்சு விளாடுறாங்களே. இந்த தடவையாவது கரெக்டா தப்பிச்சு போயிடணும். ஜம்ப் பண்ணிட்டேன். ஒரு ஜம்ப் பண்ணாலே போதும். 2-3 ஜம்ப் பண்றோம்னு உள்ள உளுந்து மறுகேசல் ஆயிடக்கூடாது. கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டேன். 2 தான் வந்தாச்சு. இப்போ கரெக்டாக அந்த பென்சிலுக்கு ஜம்ப் பண்ண வேண்டியதான். வந்துட்டோம். இப்போ இந்த பென்சிலுக்கு ஜம்ப் பண்ணி இங்கேருந்து அங்கேருந்து இங்கே இப்போ வந்தாச்சு. தப்பிச்சு வந்துட்டோங்க. ஹே தப்பிச்சிட்டோம். இங்கே பாருங்க, பென்சில்ல அணிக்கிட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தப்பிச்சு போனவங்க. நம்மளும் இந்த வழியாக தான் போகணும். இங்கே பாருங்க, அந்த கிளவி தானே இது. ஐயோ, இவற்றிலும் தப்பிச்சு போகிறது ரொம்ப கஷ்டம் போலயே. என்னங்க பண்ணிட்டு இருக்குது? ஓஹோ, அதுவே ஸ்டாச்சு கட்டி வச்சிருக்குங்க. ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றது கொடூரமே. இப்படிலாம் யோசிக்குது பாருங்க அந்த கிழவி அண்டாவாயி. அதுவே தற்பெருமை தேடிக்கிட்டு இருக்கு. நம்ம கரெக்டா தப்பிச்சு போகணுங்க. அப்புறம் நம்மள மாதிரி சாலா பண்ணிடும். நம்மளுக்கு அந்த மாதிரி சிலை கட்டிடுவாங்க. அதோட கரெக்டா தப்பிச்சு போகணுங்க. விழுந்துடக்கூடாது. வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தான். தப்பிச்சு வந்தாச்சுங்க. பாடா, தப்பிச்சு வந்துட்டோம். வெற்றி, எனக்கு வெற்றி கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி வாய முடுறதுக்குள்ள நெக்ஸ்ட் லெவல் தாங்க வந்திருக்கோம். ஒன்றும் தப்பிக்கல நம்ம. இல்லைங்க, நம்ம தப்பிச்சிட்டோம் போல. டிராஃபி இந்த இருக்குங்க. ஐயோ, நம்ம ஜெயிச்சிட்டோம். டிராஃபி எடுத்துக்கிட்ட வேண்டியதான். டிராஃபி இல்லையா அது? அட கடவுளை, வெடிகுண்டுங்க. நானும் டிராஃபின்னு நினைச்சிட்டேன். இங்க பாருங்க, அந்த கிளவி வேற இதே வீசுது. அது கொல்றதுக்கான துப்பாக்கி போல. கரெக்டா அந்த கிளவியை கொல்லணும். அது லைஃப் வேற குறையவே மாட்டேங்குங்க. எப்படி தப்பிச்சு போறதுன்னே தெரியல. அங்கேயும் கம்பியும் கட்டையுமா வர போட்டு வச்சிருக்காங்க. இதுல மாட்டினோம்னா அந்த கிளவி நம்மள சின்னாமண்ணம் பண்ணிடும். ஐயோ, இது வேற என்னதோ உடையில வந்துட்டு போதே. நம்ம என்ன பண்றதுன்னே தெரியலையே. எப்படி இந்த கிளவியை கொல்றதுன்னு வருதில்ல. இந்த கிளவியை பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கத்தி வச்சிருக்குன்னு. ஐயோ, இது நம்மள கொல்றதுக்கா? அது காலால மீச்சாலே நான் செத்துருவேன். ஆனா அது பாருங்க எவ்வளவு பெரிய கத்தி வச்சிருக்குன்னு. அட கொடூரி, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடி? என்ன கொல்றதுக்கு இவ்வளவு பெரியதா? அட கடவுளே, எவ்வளவு பெருசா வச்சிருக்கு பாருங்க. அது கையில சிக்குன்னு எனக்கு கொன்னுரும். சாகடிக்காம விட மாட்டாங்க போலயே. இது வேற ஏதோ ஓப்பனா இருக்குங்க. எப்படி தப்பிச்சு போறதுன்னே தெரியல. க்ளோஸ் பண்ணணுமே. எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு வேற தெரியலங்க. இதை கொல்வனான்னு வேற தெரியல. ஐயோ, நல்லா வேலைக்குங்க க்ளோஸ் ஆயிட்டு. இங்க வழி வேற எங்க இருக்குன்னு தெரியலையே. எப்படி போகணும்னு வேற தெரியலையே. ஒரு வழியா அந்த கிளவியை கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, அது கையில இருந்து பாத்தீங்களா ரெட் கலர்ல ஏதோ வருது. கையில ஒரு சைடு கத்தி வச்சிருக்கு, இன்னொரு கையில இருந்து ஏதோ அனுப்புது. பாருங்க, நம்ம சுட ஆரம்பிக்கும். அது ஜம்ப் பண்ணி வருது. அடடா, என்னெல்லாம் வேலை பார்க்குது பாத்தீங்களா அந்த கிளவி. ஐயோ, அங்க பாருங்க. ஐயோ, தப்பிச்சு ஓடு நின்றாத. அது உனக்கு கொன்னுரும். இன்னும் கொஞ்சம் தான். அது லைஃப் ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு அதை கொன்னுட்டோம்னா போதும். கொஞ்சமாவது அது லைஃப் குறைஞ்சிட்டான்னு தெரியலையங்க. எவ்வளோ நேரம் சுட்டுட்டு இருக்கோம். அதுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குங்க. ஐயோ, டிராஃபியை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புவாங்கன்னு பார்த்தா நம்மளை கொல்றதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அதை ஃபுல்லாக கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஐயோ, அது பாருங்க எவ்வளோ குண்டா இருக்குன்னு. அது நல்லா பாருங்க எப்படி தெரியுதுன்னு. பயங்கர ஹைட்டு தான் அது. சுட்டு கொன்னுடா, விட்டுறாத. இப்ப சுடல அது 2 குண்டுல சாகணும். ஒரு வழியா செத்துட்டுங்க. யாரு நம்ம கிட்டேவா? என்ன நினைச்சீங்க நம்மளை பத்தி? உண்மையா தப்பிச்சிட்டோம். இங்க ஏதோ ஓப்பன் ஆன மாதிரி இருந்துச்சுலாங்க. ஓஹோ, வழி நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சுங்க. அந்த இருக்குது பாருங்க, கேட் ஓப்பன் ஆயிருக்கு நம்மளுக்கு. ஓகே, நானும் இவ்வளவு நேரம் எல்லாம் அடைச்சிருக்கு, எங்க வழி இருக்குன்னு நினைச்சேன். இப்ப பாருங்க, நம்மளுக்குன்னு ஒரு காரை நிப்பாட்டி வர வச்சிருக்காங்க. ஓஹோ, இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் இந்த கார்ல தான் நம்ம போகணுமா? ஓகே, கார்ல ஏறி
டுர்ன்னு தப்பிச்சு ஓடிட வேண்டியதான். வரட்டா மாமே, போயிட்டு வரட்டா? போயிட்டு வரலாங்க, வாங்க போலாம். கோ 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 கோ, போலாம், போக ஆரம்பிக்கலாம். ஓகே, இங்க பாருங்க எவ்வளவு தூரம் நம்ம தப்பிச்சு வந்திருக்கிறோம்னு. அங்க எவனும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க தூரத்துல. எவன்டா அவன்? இந்த ஸ்கூல்ல வந்து படிக்க வந்துட்டு உனக்கு டான்ஸ் வேற இடம் கேக்குது, டான்ஸ்? ஐயோ, மோசமான இடத்துல இருந்துட்டு அவன் எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் பாருங்க, குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க. காய்ஸ், இது வரைக்கும் நம்ம வீடியோ நீங்க லைக் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு டிங்கு டாங்குன்னு கிடைக்கும். இங்க எவன்டா இந்த ஆட்டம் போடுறான்? ஐயோ, அது நம்ம தாங்க இந்த ஆட்டம் போடுறது. ஓஹோ, தப்பிச்சு வந்துட்டோமா ஒரு வழியா? அப்பா, இந்த அண்டாவாயனோட ஸ்கூல்ல இருந்து தப்பிச்சு வந்தாச்சு ஒரு வழியா. நம்ம தப்பிச்சு வந்துட்டு தாங்க இந்த குத்தாட்டம் போத்துட்டு இருக்கோம். பாருங்க அந்த கிளவிய எப்படி இருக்கா பாருங்க அந்த அண்டாவாயி. அடடா, கிளவி பாத்தியா? நான் தப்பிச்சு வந்துட்டேன் கிளாஸ் ரூம்ல இருந்து. போடா போடா பொடிப்பையிலே, என் கிளாஸ் ரூம்ல நீ தப்பிச்சு வந்துட்டியா? நான் தான்டா உன்னை தப்பிக்க அலோவ் பண்ணேன், இல்லைன்னா என் கையில நீ தப்பிக்க முடியுமா? நீனு இன்னைக்கு இல்லைன்னா என்ன, என்னைக்காவது ஒரு நாள் நீ கண்டிப்பா என் கையில மாட்டுவ. அன்னைக்கு உன்னை சிதைச்சிருவேன். பொடி கிளடி, நான் எப்படி தப்பிச்சிருந்தேன் பாத்தியா? இனிமே உங்க ஸ்கூலுக்கே நான் படிக்க வர மாட்டேன். நான் வேற எங்கேயாவது போயினாலும் படிச்சுப்பேன். உன் ஸ்கூலுக்கு கண்டிப்பா வரமாட்டேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த வீடியோக்கு நீங்க ஒரு லைக்கை கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானும் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ கொடுக்கறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி வேற ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் காய்ஸ். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹாட் கேமர். டாட்டா பாபாய், see you guys. இந்த மாதிரி வேற ஒரு வீடியோல வந்து உங்களை பாக்குறேன். பாபாய், எல்லாரும் சேஃபா இருங்க. பாய்.